ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசாயா 58வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம், விடியற்கால வெளுப்பை போல உங்களுடைய வெளிச்சம் எழும்பி உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களுடைய ஆவியில, ஆத்துமால, சரீரத்தில் ஒரு சுகமாய் வாழுகிற வாழ்க்கையை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உங்களுடைய நீதியான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக செல்லும். கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னாலே காத்து கொள்ளும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஏசாயா 52வது அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல் ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். ஆண்டவர் இன்னைக்கு எல்லா சூழ்நிலைகளையும் உங்களை மாற்றி உங்களை காக்கிற தேவன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலையும் உங்களை காத்து கொள்வார். நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலைகள், நெருக்கத்தின் சூழ்நிலைகள், இடுக்கத்தின் சூழ்நிலைகள், வியாதியின் சூழ்நிலைகள், பண கஷ்டத்தின் சூழ்நிலைகள், அவமானத்தின் சூழ்நிலைகள், எதில் நீங்கள் சிக்குண்டு இருந்தாலும் ஆண்டவர் அதிலிருந்தெல்லாம் உங்களை விடுதலையாக்கி உங்களை காத்துக்கொள்வார். எரேமியா 33வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்குள்ளாய் ஒரு பரிபூர்ணமான சமாதானத்தையும் ஆண்டவராகிய தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் சத்தியத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலும் வாக்கு பண்ணுகிறார். உங்களுடைய சுகவாழ்வு இன்னைக்கு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று வாக்கு பண்ணின தேவன். உங்கள் நீதி உங்கள் முன்னாலே கடந்து போகும் என்று வாக்கு பண்ணின தேவன். கர்த்தர் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தேவன். உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணின தேவன். வாக்கு பண்ணினபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். வாக்கு தத்துவத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை பிடித்து நீங்கள் செபிக்கும் பொழுது இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த அத்தனை சத்தியமும் உங்களுக்கு வெளிப்படும். கர்த்தர் அந்த சத்தியத்தின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.